இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் மராத்தாஸ் பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம பேஷ்வாஸை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பேஷ்வாவோட ரூல் பார்த்தீங்கன்னா 1713 to 1818 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Peshwa, the Prime Minister, was the foremost minister in the Ashtapradhan, the Council of Ministers of Shivaji. ஸோ சிவாஜியோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த அஷ்டபிரதான்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்மோஸ்ட் முதன்மையானவராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா பேஷ்வா ஆர் த பிரைம் மினிஸ்டர். பேஷ்வா இல்லைனா பிரதம மந்திரி தான் பார்த்திங்கன்னா சிவாஜி அமைச்சரவையில் அஷ்டபிரதான அமைப்பில் வந்து முதன்மையானவராக இருந்திருப்பாங்க. The Peshwas gained more power and became dominant in the 18th century. 18th centuryயில் பேஷ்வாக்கள் வந்து அதிக அதிகாரங்கள் பெற்று ஆட்சி புரிய ஆரம்பிக்கிறாங்க. பாலாஜி விஸ்வநாத் வாஸ் ஃபஸ்ட் பவர்ஃபுல் பேஷ்வா. இந்த கொஷின் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க, யார் வந்து ஃபஸ்ட்டு பேஷ்வா அப்படின்னு சொல்லி. பாலாஜி விஸ்வநாத் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பவர்ஃபுல் பேஷ்வா. அடுத்தது பேஷ்வா இஸ் அ பர்ஷியன் வேர்ட் விச் மீன்ஸ் ஃபோர்மோஸ்ட் ஆர் த ஃபஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேஷ்வா அப்படின்றது பர்ஷியன் வேர்ட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபோர்மோஸ்ட் ஆர் த ஃபஸ்ட் மினிஸ்டர், அதாவது முதன்மையானவர் இல்லைனா வந்து பிரதம அமைச்சர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த கொஷின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் வாஸ் சைன்ட் ஆன் 11 June 1665. கரெக்டு தான் அது. சத்ரா பாராசோல் பத்தி மாஸ்டர் லார்ட் இஸ் அ பர்ஷியன் ஈக்குவலண்ட் ஆஃப் கிங் ஆர் எம்பரர் அண்ட் வாஸ் யூஸ்ட் பை மராத்தாஸ் எஸ்பெஷலி சிவாஜி. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம 7th புக்கில் வந்து பார்த்துருப்போம். பர்ஷியன் ஈக்குவலண்ட் கிடையாது, சான்ஸ்கிரிட் ஈக்குவலண்ட். ஒருவேளை சான்ஸ்கிரிட்டன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ சான்ஸ்கிரிட் ஈக்குவலண்ட் தான் பார்த்திங்கன்னா சத்ரபதி அப்படின்றது. சத்ரா அப்படின்னா பாராசோல், பத்தி அப்படின்னா மாஸ்டர் ஆர் லார்ட். எஸ்பெஷலாக வந்து இந்த சத்ரபதி டைட்டில் வந்து யார் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிவாஜி வந்து யூஸ் பண்ணியிருப்பார். சிவாஜி வாஸ் அசிஸ்டட் பை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கால் அஷ்டபிரதான். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். பேஷ்வா வாஸ் த பர்ஷியன் டைட்டில். ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்காக தான் இந்த கொஷின் வந்து எடுத்தேன். பேஷ்வா அப்படின்றது பார்த்திங்கன்னா பர்ஷியன் டைட்டில். ஸோ இதில் எது இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. B2 ஒன்லி. அடுத்தது பாலாஜி விஸ்வநாத் 1713 to 1720. பாலாஜி விஸ்வநாத் assisted the Maratha Emperor Sahu to consolidate his control over the kingdom that had been plagued by a civil war. ஸோ சாஹு பார்த்திங்கன்னா சிறையில் வந்து இருந்திருப்பார். அவுரங்கசீப்பால் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். அவுரங்கசீப் 1708 வந்து இறந்துட்ட பிறகு 1707 வந்து இறந்துட்ட பிறகு 1708 வந்து சாஹு வந்து வெளியில் வந்து ஆட்சி புரியலாம் அப்படின்னு நினைக்கும் போது தாராபாய் வந்து ஆட்சி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ தாராபாய் கிட்ட வந்து எனக்கு வந்து ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிவில் வார் வந்து ஏற்படும், உள்நாட்டு கலகம் வந்து ஏற்படும். அப்போ வந்து சாஹுக்கு வந்து யார் உதவி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலாஜி விஸ்வநாத் அப்படின்றவர் தான் உதவி செஞ்சுருப்பார். கனோஜி இதை பற்றி நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோஸ்லேயே பார்த்துருந்தோம். அடுத்தது கனோஜி ஆங்கிரே வாஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் நேவல் சீஃப் ஆன் த வெஸ்டர்ன் கோஸ்ட். கனோஜி ஆங்கிரே அப்படின்றவர் தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் நேவல் சீஃபாக இருக்கார். எங்கே? வெஸ்டர்ன் கோஸ்ட்டில். அதிகாரம் மிக்க கடற்படை தலைவராக வந்து இருக்கார். ஸோ இது யார் அப்படின்னு கனோஜி ஆங்கிரே அப்படின்றவர் பவர்ஃபுல் நேவல் சீஃபாக வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கார். இதை பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இவர் வந்து பார்த்திங்கன்னா தாராபாய்க்கு வந்து இந்த கனோஜி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கார். இவரை பற்றி அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. த பேஷ்வா கன்வின்ஸ்ட் ஹிம் ஆஃப் த காமன் டேஞ்சர் ஃப்ரம் தி யூரோப்பியன்ஸ் அண்ட் செக்யூர்ட் இஸ் லாயல்டி டு சாஹு. இந்த பேஷ்வாஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூரோப்பியன்ஸால் ஏற்படும் ஆபத்தை வந்து சாஹுக்கு வந்து எடுத்து உரைக்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பேஷ்வாஸ் வந்து சாஹுக்கான லாயல்ட்டியை வந்து ப்ரூஃப் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவங்க விசுவாசத்தை வந்து உறுதி செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் ஆஃப் கிராண்டிங் ஜாகிர் வாஸ் ரிவைவ்டு. ஏற்கனவே வந்து சிவாஜி வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பார், ஜாகிர் வழங்குற முறை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பார். ஸோ இவங்க வந்து ஜாகிர் வழங்கும் நடைமுறையை வந்து மீண்டும் வந்து கொண்டு வராங்க. அந்த ஆஃபீஸ் ஆஃப் த பேஷ்வா வாஸ் மேட் ஹெரிடிட்ரி. ஸோ பேஷ்வாக்கள் பதவி வந்து மரபு சார்ந்ததாக ஆக்குறாங்க. Which of the following statements are correct about Balaji Vishwanath? He became the first Peshwa under the Maratha Emperor Shivaji அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. அண்டர் சாஹு கீழே தான் பார்த்திங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் ஃபஸ்ட்டு பேஷ்வாவாக வருவார். He was called the founder of Peshwa rule. இதுவும் கரெக்டு தான். He made Peshwaship hereditary. இதுவும் கரெக்டு தான். He began his career as a small revenue official and became Peshwa in 1713. இதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டு தான். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். அதாவது வந்து அவர் கேரியர் வந்து ஒரு ஸ்மால் ரெவென்யூ அஃபிஷியலாக தான் ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஷ்வாவாக 1713 பதவி ஏற்றுப்பார். ஸோ இதில் எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. 1 வந்து தப்பு, 2, 3 and 4 ஆர் கரெக்ட். பி தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர்.
ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பாலாஜி ராவ் 1 வந்து வருவார். ஸோ பாலாஜி விஸ்வநாத்தோட பீரியட் வந்து 1713 to 1720. அதுக்கப்புறம் வந்து அவரோட மகனான பாலாஜி ராவ் 1 வந்து வருவார் 1720 to 1740. ஆஃப்டர் பாலாஜி விஸ்வநாத் சன் பாஜி ராவ் 1 வாஸ் அப்பாயிண்டட் பேஷ்வா இன் 1720 by சாஹூ. Balaji Rao enhanced the power and prestige of the Maratha Empire by defeating the Nizam of Hyderabad, Rajput governor of Malwa and governor of Gujarat. ஸோ பாஜிராவோட பவர் வந்து இன்னும் எப்படி என்ஹான்ஸ் ஆகுது, பவர் அண்ட் ப்ரெஸ்டீஜ் வந்து எப்படி என்ஹான்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிசாம் ஆஃப் ஹைதராபாத்தை டிஃபீட் பண்ணுறாரு, ராஜ்புட் கவர்னர் ஆஃப் மால்வாவை டிஃபீட் பண்ணுறாரு, கவர்னர் ஆஃப் குஜராத்தையும் பார்த்திங்கன்னா டிஃபீட் பண்ணுறாரு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இதனால் வந்து மராத்திய சாம்ராஜ்யத்தோட அதிகாரத்தை வந்து மேம்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. He freed Bundelkhand from the control of Mughals and for this the Marathas got 1/3 of the territories from its ruler. ஸோ பண்டில்கண்ட் பார்த்திங்கன்னா முகல்ஸ் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதை வந்து ஃப்ரீ பண்ணுறாங்க. இதுக்காக பார்த்திங்கன்னா 1/3 ஆஃப் டெரிட்டரி வந்து அந்த பண்டில்கண்ட் ரூலர்கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அடுத்தது கமாண்டர் இன் சீஃபாக வந்து திரிம்பக் ராவ் அப்படின்றவர் இருப்பார். இவர் பார்த்திங்கன்னா பேஷ்வாஸ்க்கு வந்து ட்ரபிள் கொடுக்குறாரு. இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேஷ்வாஸ் வந்து இந்த திரிம்பக் ராவ் வந்து டிஃபீட் பண்ணி கொன்னுடுறாங்க. எந்த பேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டில் ஆஃப் தாபாய் நியர் பரோடா இன் 1731. அந்த பேஷ்வாஸ் அசியூம் த ஆஃபீஸ் ஆஃப் த கமாண்டர் இன் சீஃப் ஆல்சோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேஷ்வா வந்து கமாண்டர் இன் சீஃப் அந்த பதவியும் வந்து அவங்க வந்து அசியூம் பண்ணிக்கிறாங்க. By the Treaty of Varna signed in 1731, Sambhaji of Kolhapur was forced to accept the sovereignty of Sahu. ஸோ ஏற்கனவே வந்து சாம்பாஜி ராஜாபாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பாஜி வந்து கோலாப்பூரை வந்து கேபிட்டலாக வந்து ரூல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த சாம்பாஜியும் பார்த்திங்கன்னா வந்து ட்ரீட்டி ஆஃப் வார்னா 1731 வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக வந்து அவரோட சாஹுவோட தலைமையை வந்து ஏற்றுக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்ஸபிளாக வந்து அவரை வந்து அக்செப்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ எந்த ட்ரீட்டி மூலமாக? ட்ரீட்டி ஆஃப் வார்னா சைன்ட் இன் 1731. ஸோ அடுத்தது தானே, சல்செட்டே basin were captured from the Portuguese in 1738 and they were driven out of Konkan coast. போர்ச்சுகீஸையும் பார்த்தீங்கன்னா கொன்கன் கோஸ்ட்லேருந்து துரத்தி அடிச்சிடறாங்க. அட் த சேம் டைம் த இங்கிலீஷ் மேட் ஃப்ரெண்ட்லி ஓவர்ச்சூஸ் டு த மராத்தாஸ் அண்ட் காட் த ரைட் டு ஃப்ரீ ட்ரேட் இன் த டெக்கான் ரீஜன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இங்கிலீஷ் பிரிட்டிஷ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மராத்தா கூட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து டெக்கான் ரீஜனில் வந்து ஃப்ரீயாக வந்து ட்ரேட் பண்ண ரைட் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். த கமாண்டர் இன் சீஃப் திரிம்பக் ராவ் ஹூ ட்ரபுள் த பேஷ்வா வாஸ் டிஃபீட்டட் அண்ட் கில்ட் இன் த பேட்டில் ஆஃப் தாபாயில் வந்து கொண்டிருப்பாங்க. எங்கே இருக்குது இந்த தாபாய் அப்படின்றதுனா பரோடா. ஸோ எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1731. பை விச் ட்ரீட்டி dash signed in 1731 Sambhaji of Kolhapur was forced to accept the sovereignty of Sahu. So Treaty of Varna. Which Peshwa enhanced the power and prestige of the Maratha Empire? யார் அப்படின்னா பாஜிராவ் 1 தான். ஸோ பாஜிராவ் 1 ஆஃப்டர் த யார் இவர் பாலாஜி விஸ்வநாத்தோட சன்னு தான் பாஜிராவ். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா மராத்தா எம்பையரோட பவர் அண்ட் ப்ரெஸ்டீஜ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாரு. எப்படின்னா நிசாம் ஆஃப் ஹைதராபாத், ராஜ்புட் கவர்னர் ஆஃப் மால்வா, கவர்னர் ஆஃப் குஜராத் இவங்களெல்லாம் டிஃபீட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாஜிராவ். ஸோ பாஜிராவ் 1ஓட பீரியட் வந்து 1720 to 1740. அதுக்கப்புறம் 1740 to 61 வந்து பாஜிராவ் வருவார். பாஜிராவ் சக்சீடட் பேஷ்வா ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் பாஜிராவ் 1 known as நானா சாஹிப். He proved to be a good administrator and an expert in handling ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ். ஸோ இவர் வந்து ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கார். அதே மாதிரி வந்து ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் வந்து ஹேண்டில் பண்ணுறதுலேயும் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு வந்து நானா சாஹிப் அப்படின்ற பேரும் இருக்குது. ஸோ பாஜிராவோட சன் 3 பேர் இருப்பாங்க. மாதவராவ் 1, விஸ்வஸ்ராவ் 1, நாராயண் ராவ். இது வந்து புக்கில் வந்து இருக்காது, இதை பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பின்னாடி நான் சொல்ல உங்களுக்கு வந்து புரியும். பாஜிராவோட சன்ஸ் பார்த்திங்கன்னா மாதவராவ் 1, விஸ்வஸ்ராவ், நாராயண் ராவ். ஸோ அடுத்த கர்நாடிக் எக்ஸ்பெடிஷன் பற்றி பார்ப்போம். நவாப் ஆஃப் ஆர்காட்டா யார் இருப்பார் அப்படின்னா தோஸ்த் அலி அப்படின்றவர் தான் நவாப் ஆஃப் ஆர்காட்டா இருப்பார். ஸோ இவரோட மருமகன் தான் பார்த்திங்கன்னா சந்தா சாஹிப். சந்தா சாஹிப் பார்த்திங்கன்னா தோஸ்த் அலியோட மருமகன்.
இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருச்சிராப்பள்ளியை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு தஞ்சாவூரையும் கேப்சர் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ மராத்தா ரூலர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாஹூ கிட்ட வந்து அப்பீல் பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து சந்தா சாஹிப் வந்து தஞ்சாவூரையும் வந்து கேப்சர் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சாஹூ ஹெல்ப்பை வந்து 1739 கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற விதமாக வந்து பேஷ்வா வந்து ரகுஜி போன்ஸ்லே அப்படின்றவர், இவர் யாருன்னா சாஹுவோட பிரதர்ன்லா, தஞ்சாவூருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ரகுஜி போன்ஸ்லே பார்த்திங்கன்னா நவாப் ஆஃப் ஆர்காட்டான தோஸ்தலியை வந்து டிஃபீட் பண்ணி கொன்னுடுறாரு. எப்போ 1740 திருச்சிராப்பள்ளியை கேப்சர் பண்ணிடுறாங்க. சந்தா சாஹிப் வந்து சிறையில் அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஷ்வா வந்து கண்டினியூஸாக வந்து மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன்ஸில் வந்து ஈடுபட்டிருக்காங்க, பண்டில்கண்ட், பெங்கால். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து மராத்தாஸ் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தோஸ்தலி நவாப் ஆஃப் ஆர்காட் அவரை கொண்டுட்டாங்க. அடுத்தது வேறு யாராவது வந்து ஒருத்தர் வந்து தானே ஆகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நவாப் ஆஃப் ஆர்காட்டாக வந்து முகமது அலி வந்து வராரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இவங்க மராத்தாஸ் வந்து அங்கே பிஸியாக இருக்கனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா who succeeded Dostali could easily retake Arcot and recapture திருச்சிராப்பள்ளி in 1743. ஸோ மறுபடியும் வந்து திருச்சிராப்பள்ளி வந்து கைப்பற்றிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஷ்வா வந்து அவரோட கசினான சதாசிவ ராவை வந்து கர்நாடிக் வந்து அனுப்புகிறாங்க. என்னதான் வந்து அங்கே வந்து மராத்தாவோட அதிகாரத்தை வந்து மறுபடியும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் திருச்சிராப்பள்ளி அவங்களால வந்து திரும்பி வந்து கைப்பற்ற முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பேட்டில் ஆஃப் உத்கிர் 1760. பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து 1761 நடந்திருக்கும். அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேட்டில் ஆஃப் உத்கிர் 1760 நடந்திருக்கும். வார் ஆஃப் சக்சஷன் ப்ரோக் அவுட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் நிசாம் ஆஷப் ஷா இன் 1748. நிசாம் ஆஷப் ஜா அப்படின்றவர் இறந்துட்ட பிறகு அங்கே யார் வந்து ஆட்சிக்கு வருது அப்படின்னு சொல்லி வாரிசு உரிமை போர் வந்து நடக்கும். இதில் வந்து பேஷ்வா வந்து நிசாமோட எல்டஸ்ட் சனுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ பேஷ்வா வந்து ஒரு ஆர்மி வந்து சென்ட் பண்ணுறாங்க. யாருக்கு தலைமையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சதாசிவராவ் தலைமையில் அனுப்புகிறாங்க. சதாசிவராவ் பார்த்திங்கன்னா பேட்டில் ஆஃப் உத்கிரை வந்து வார்ன் பண்ணுறாரு, வெற்றி அடைகிறாரு 1760. This success marked the climax of Maratha military might. The Peshwa took over Bijapur, Aurangabad, Dauladabad, Ahmednagar and Burhanpur அப்படின்ற இடத்தையும் வந்து கைப்பற்றியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் உத்கிர் 1760க்கு அப்புறம் பேஷ்வாக்கு இந்த இடம்லாம் கிடச்சிருக்கு. பீஜாப்பூர், அவுரங்காபாத், தௌலதாபாத், அஹமத்நகர், புர்ஹான்பூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Which of the following statement is correct? Battle of Udgir held in 1760. Correct தான். Sadasiva Rao won the Battle of Udgir in 1760. So ரெண்டுமே correct தான், both. Marathas had brought Rajputana under the domination after 6 expedition between 1741 and 1748 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜ்புட்டானா அப்படின்ற இடத்த பார்த்திங்கன்னா 6 தாக்குதல் முயற்சிக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா மராத்தியர் வந்து அவங்க ஆளுகை கீழே வந்து கொண்டு வராங்க. அவங்க ஒரு 6 எக்ஸ்பெடிஷனுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா மராத்தாவுக்கு வந்து ராஜ்புட்டானா வந்து அவங்களுக்கு கீழே வந்து கொண்டு வராங்க. எப்போ 1741 and 1748. In 1751, the Nawab of Bengal had ceded to Orissa and pay an annual tribute to the Marathas. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வங்காள நவாப் வந்து ஒரிசாவை வந்து கைவிட்டுட்டு மராத்தியருக்கு வந்து கப்பம் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படுது. as the Marathas were always after the Mughal throne. அவங்க எப்போ பார்த்தாலும் முகல் ஆட்சியை வந்து குறி வச்சே வந்து மராத்தியர்கள் வந்து செயல்பட்ட காரணத்தால் பார்த்திங்கன்னா அது என்ன ஆகுதுன்னா டெல்லிக்கு வந்து என்ட்ரு ஆகுறாங்க. தி என்டர் டெல்லி இன் 1752 டு ட்ரைவ் அவுட் ஆஃப் ஆப்கான்ஸ் அண்ட் ரோஹிலாஸ் ஃப்ரம் டெல்லி. ஸோ டெல்லிக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க 1752. அங்கேருந்து ஆப்கான்ஸ் ரோஹிலாஸை வந்து டெல்லியிலேருந்து துரத்துறாங்க. இமாத் உல் முல்க் ஹூ மேட் த வசீர் வித் ஹெல்ப் ஆஃப் மராத்தாஸ் பிகேம் அ பப்பட் இன் தர் ஹேண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இமாத் உல் முல்க் அப்படின்றவர் மராத்தாவோட ஆளுவர், இமாத் உல் முல்க் அப்படின்றவர், அவரை வந்து வசீராக வந்து மேட் பண்ணிடுறாங்க. ஸோ மராத்தாஸ் கீழே ஒரு பப்பட், அவங்க பேச்சை கேட்டுட்டு செயல்படுற ஒரு பொம்மையாக தான் இருந்திருக்காரு. ஆஃப்டர் bringing the Punjab under their control, they expelled the representative of Ahmad Shah அப்தாலி, த ஃபவுண்டர் ஆஃப் துரானி எம்பையர் இன் ஆப்கானிஸ்தான். அதுக்கப்புறம் வந்து இந்த பஞ்சாப்பை வந்து டெல்லிக்கு அப்புறம் வந்து பஞ்சாப் வந்து கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பஞ்சாப்பை வந்து கைப்பற்றும் போது தான் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக ஆரம்பிக்குது. ஸோ பஞ்சாப்பை வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்த பிறகு ஆப்கானிஸ்தானில் துரானி சாம்ராஜ்யத்தை நிறுவிய அகமது ஷா அப்தாலியோட பிரதிநிதியை வந்து அங்கேருந்து அகற்றுறாங்க.
ஸோ இந்த பஞ்சாப் வந்து யார் வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அஹ்மத் ஷா அப்தாலியோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் இருக்கார். ஸோ அவர் வந்து வெளியில் வந்து துரத்திடுறாங்க. ஸோ பஞ்சாபும் ஆப்கானிஸ்தானும் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அஹ்மத் ஷா அப்தாலி வந்து துரானி வம்சத்தை நிறுவியவர் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்துக்கோங்க, இந்த கொஷின் கூட கேட்கலாம். அஹ்மத் ஷா அப்தாலி வந்து துரானி வம்சத்தை வந்து நிறுவியவர் எங்கே? ஆப்கானிஸ்தானில். ஸோ பஞ்சாபில் வந்து இவரோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இருக்கார். பஞ்சாபை வந்து கைப்பற்றிட்டு அங்கே இருக்க ரெப்ரசன்டேட்டிவ் வந்து வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. எ மேஜர் கான்ஃப்ளிக்ட் வித் அஹ்மத் ஷா அப்தாலி பிகம் தேர்ஃபோர் இன்எவிட்டபிள். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அஹ்மத் ஷா அப்தாலியோட பெரிய சண்டையை வந்து அவங்களால தவிர்க்க இயல முடியல. ஸோ பஞ்சாபை கைப்பற்றின பிறகு தான் வந்து மராத்தாஸ்க்கு வந்து ரியல் டேஞ்சர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. மராத்தாஸ் ட்ரை டு ஃபைண்ட் allies among the powers in the northwest. மராத்தாஸ் வந்து வடமேற்கில் வந்து அவங்க கூட்டாளிகளை வந்து உருவாக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா வாரம் நடக்கும், கூட்டாளிகளை வந்து ஒன்று திரட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் த இயர்லியர் டீட்ஸ் ஹேட் antagonized all of them. The Sikh judge chiefs Muslims did not trust them. ஸோ நான் மராத்தியர்கள் வந்து முந்தைய செயல்பாடுகள் அவங்களுக்கு வந்து ஒரு எதிரான அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணல. மராத்தாஸ் வந்து இவங்களுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த சிக்கு ஜட்ஜ் சீஃப் முஸ்லீம்ஸ் இவங்களாம் வந்து மராத்தாஸ் வந்து ட்ரஸ்ட் பண்ணல. அதே மாதிரி மராத்தாஸ் பார்த்திங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாசியில் வந்து சிராஜுத்தௌலாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பெங்கால்கிட்டையும் வந்து அவங்களுக்கு வந்து எந்த உதவியும் கிடைக்கல. எ மூவ் ஆன் த பார்ட் ஆஃப் பேஷ்வா அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் போத் இன் கர்நாடகா அண்ட் பெங்கால் வுட் ஹவ் ப்ராபப்லி செக்டு தேர் அட்வான்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்நாடகத்தில் வங்காளத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து பேஷ்வா எடுத்த முயற்சிகள் விளைவாகவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அங்கேருந்து எந்த உதவியும் வந்து கிடைக்கல. பட் த பேஷ்வாஸ் அன்டியூ இன்ட்ரெஸ்ட் இன் டெல்லி ஏன் த எனிமிட்டி ஆஃப் வேரியஸ் ரீஜன்ஸ் பவர்ஸ். ஸோ டெல்லிக்கு ஆசைப்பட்டதுனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டெல்லி மீதான பேஷ்வாவோட தேவையற்ற ஆர்வம் பார்த்திங்கன்னா பல பிரதேச ஆட்சியாளர்களோட எதிர்ப்பை வந்து அவங்க வந்து சம்பாரித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அஹ்மத் ஷா அப்தாலி brought about the disaster at பானிபட் in 1761. ஸோ இதனால் வந்து 1761 வந்து அஹ்மத் ஷா அப்தாலி வந்து ஒரு பெரும் இன்னலை வந்து பானிபட் போரில் வந்து உருவாக்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. Marathas had brought Rajputana under their domination after 6 expeditions between 1741 and 1748. அடுத்து தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டை பற்றி பார்ப்போம். தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் 1761 இஸ் ஒன் ஆஃப் த டிசிசிவ் பேட்டில் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்திய வரலாற்றில் பார்த்திங்கன்னா 1761 நடந்த 3வது பானிபட் போர் தான் ஒரு முக்கிய முடிவை வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மராத்தாஸ் முகல் எம்பையர் வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி வந்து காலூன்றதுக்கு ஒரு வழியும் இருந்துச்சு. ஏன்னா மராத்தாஸ் பெரிய பவரான மராத்தாஸ் முகல் எம்பையரே வந்து இல்லை அப்படின்ற போது பிரிட்டிஷ் வந்து அவங்க வந்து காலூன்றதுக்கு அவங்க அரசை வந்து காலூன்றதுக்கு ஒரு நல்ல வழியாக இருந்துச்சு. The defeat in the battle dealt a severe blow to the Marathas and the Mughal Empire and thereby paved the way for the rise of British power in India. Circumstances: the tottering Mughal Empire neglected the defense of the northwest frontier areas. ஸோ முகல் எம்பையர் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. ஸோ வடமேற்கு எல்லை பகுதிகளில் வந்து அவங்க பாதுகாப்பை வந்து உறுதி செய்யறதுக்கு தவறிட்டாங்க. திஸ் ப்ராம்ப்டட் நாதிர் ஷா த தென் ரூலர் ஆஃப் ஆப்கானிஸ்தான் டு இந்தியா. ஸோ இதனால் அந்த தவறிட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னா அப்போ வந்து நாதிர் ஷாக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு. நாதிர் ஷா அப்படின்றவர் ரூலர் ஆஃப் ஆப்கானிஸ்தானாக இருக்கார். அவர் வந்து இந்தியா வந்து இன்வைட் பண்ணுறாரு. இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ரிப்பீட்டட் டிமாண்ட்ஸ் த முகல் எம்பரர் முகமது ஷா ப்ரொவைடட் அசைலம் டு த ஆப்கான் ரிபல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஹ்மத் ஷா அப்படின்றவர் ஆப்கான் ரிபல்ஸ்க்கு முகமது ஷா அப்படின்றவர் முகல் ரூலராக இருக்கார். ஆப்கான் ரிபல்ஸ்க்கு வந்து அடைக்கலமும் கொடுக்குறாரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்வென்ஷன் வந்து 1739 நடக்குது. இதில் வந்து டெல்லியை வந்து ப்ளண்டர் பண்ணிடுறாங்க. அப்போ தான் நாதிர் ஷா வந்து கோஹினூர் டைமண்ட், பீகாக் த்ரோன் இதெல்லாமே எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ நாதிர் ஷா வந்து அசாசினேட் பண்ணிடுறாங்க 1747. அதுக்கப்புறம் அவரோட மிலிட்ரி ஜென்ரலான அஹ்மத் ஷா அப்தாலியும் இண்டிபெண்ட் ஆகிடுறாரு, ரூலர் ஆஃப் ஆப்கானிஸ்தான் ஆகிடுறாரு. ஆஃப்டர் கன்சாலிடேட்டிங் ஹிஸ் பொசிஷன் ஹி ஸ்டார்டட் ஹிஸ் மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன். ஸோ அவரோட பவர்லாம் கன்சாலிடேட் பண்ணிவிட்டு மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன் வந்து ஆரம்பிச்சிடுறாரு. The Mughal emperor made peace with him by ceding Multan and Punjab. ஸோ முல்தானியும் பஞ்சாபையும் அவர்கிட்ட வந்து கொடுத்து அஹ்மத் ஷா அப்தாலி கிட்ட கொடுத்து ஒரு பீஸ் நோக்கத்தோடு செயல்படுறாரு முகல் எம்பரர்.
ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மிர் மன்னு அப்படின்றவரை மிர் மன்னு அப்பாயிண்டட் பை த முகல் எம்பரர் as the governor of Punjab was to act only as the agent of அகமது ஷா அப்தாலி. மிர் மன்னு அப்படின்றவர் முகல் எம்பரர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க கவர்னர் ஆஃப் பஞ்சாபா. ஆனால் இவர் வந்து வெறும் ஏஜென்ட்டாக தான், அகமது ஷாவோட அப்தாலியோட ஏஜென்ட்டாக தான் செயல்படுறாரு. மிர் மன்னு அப்படின்றவர் இறந்து போய்ட்றாரு. மிர் மன்னோட விதவை மனைவி வந்து என்ன பண்ணுறாங்க, வித் ஹெல்ப் ஆஃப் வசீர் ஆஃப் டெல்லி. வசீர் ஆஃப் டெல்லி யார், இமாதுல் முல்க், மராத்தாவோட ஆளுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அவரோட ஹெல்ப்போட பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மிர் முனிம், இவர் மிர் மன்னு, இவர் மிர் முனிம் as the governor of Punjab without the consent of அப்தாலி. இந்த விடோ ஒய்ஃபும் மிர் மன்னோட விடோ ஒய்ஃபும் அதுக்கப்புறம் வசீர் ஆஃப் டெல்லி இமத் உல் முல்க்கும் பார்த்திங்கன்னா மிர் முனிம் வந்து கவர்னர் ஆஃப் பஞ்சாபாக அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. யாரோட கன்சென்ட் இல்லாமல், யாரோட ஒப்புதல் இல்லாமல், முகமது ஷா அப்தாலியோட ஒப்புதல் இல்லாமல் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் கோவமடைகிற அப்தாலி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்தியா வந்து இன்வைட் பண்ணிட்டாரு, பஞ்சாபையும் வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. மிர் முனிம் வந்து டெல்லிக்கு வந்து போகிறாரு. அவரை துரத்திட்டே போய் அப்தாலி வந்து டெல்லி வரைக்கும் துரத்திட்டு போய் டெல்லியும் கேப்சர் பண்ணிடுறாரு இன் ஜான்வரி 1577. மதுரா அண்ட் பிருந்தாவன் வேர் டிஸ்கிரேட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுராவும் பிருந்தாவனமும் சிதைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பிஃபோர் லிவிங் டெல்லி அப்தாலி அப்பாயிண்டட் மிர் பக்ஷி as his agent in டெல்லி. ஸோ டெல்லியை வந்து விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி மிர் பக்ஷி அவரோட ஆளை வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டு போகிறாரு. தைமூர் ஷா அப்படின்றவர் அவரோட மகன் வைஸ்ராயை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க எங்கே, லாகூருக்கு. ஸோ இதெல்லாம் அப்படியே ஒரு வாட்டி கதை மாதிரி படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் ரிப்பீட்டடாக படிக்கும் போது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரியும். An expedition under Malhar Rao, Holkar and Raghunatha Rao reached Delhi after Abdali had left. ஸோ அதுக்கப்புறம் அப்தாலி வந்து டெல்லி விட்டு போனிட்ட பிறகு மல்ஹர் ராவ், ஹோல்கர், ரகுநாத ராவ் இவங்களாம் வந்து டெல்லி வந்து ரீச் பண்ணுறாங்க. தே ரிமூவ் த ஏஜென்ட் ஆஃப் அப்தாலி அட் டெல்லி அண்ட் அப்பாயிண்டட் அ மேன் ஆஃப் தர் சாய்ஸ் as their வசீர். ஸோ அப்தாலியோட ஏஜென்ட் டெல்லியில் இருக்கார் இல்லையா, மிர்பக்ஷி, அவரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க சாய்ஸ் ஆஃப் ஒருத்தரை வந்து வசீரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. தேர் ஆஃப்டர் தே கேப்சர் சிர்ஹிந்த் அண்ட் லாகூர் இன் 1758. The Afghan forces were defeated and Taimur Shah deposed. ஸோ ஆப்கான் ஃபோர்ஸஸ் வந்து டிஃபீட் பண்ணிவிட்டு தைமூர் ஷாவை வந்து டிபோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்தாலி வந்து மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து அக்டோபர் 1759 வந்து வராரு. பஞ்சாப் வந்து ரெக்கவர் பண்ணிடுறாரு. இந்த மராத்தாஸ் வர் ஃபோர்ஸ் டு வித்ரா ஃப்ரம் லாகூர், முல்தான் அண்ட் ஷீர்கண்ட். இங்கே வந்து லாகூர், ஷீர்கண்ட்லாம் பிடிச்சிருப்பாங்க இல்லையா, மறுபடியும் வந்து மராத்தாஸ் வந்து அவங்க வந்து அதெல்லாம் வந்து திருப்பி கொடுக்கணும், வித்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. The wildest anarchy prevailed in the region, so the Peshwa sent Dataji Scindia, the brother of Mahadaji Scindia, to the Punjab to set matters right. But Abdali defeated and killed him in the battle 1760. ஸோ பேஷ்வா பார்த்திங்கன்னா தத்தாச்சி சிந்தியா அப்படின்றவர் பிரதர் ஆஃப் மகாதாஜி சிந்தியா வந்து பஞ்சாபுக்கு வந்து அனுப்புகிறாரு. இந்த மாதிரி வந்து சூழ்நிலை இருக்குது, இது வந்து செட்ரைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்தாலி வந்து அவரையும் வந்து பேட்டில் ஆஃப் 1760 வந்து கொண்டுடுறாரு. மல்ஹர் ராவ், ஹோல்கர் வாஸ் ஆல்சோ டிஃபீட்டட் அட் சிக்கந்தரா. ஸோ மல்ஹர் ராவ், ஹோல்கர் இவங்களையும் பார்த்திங்கன்னா சிக்கந்தராவில் வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. தேரப்பான் த பேஷ்வா ரெக்யூட்டட் அ ஹியூஜ் ஆர்மி அண்டர் த கமாண்டர் ஆஃப் சதாசிவராவ். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு பிறகு சதாசிவராவ் தலைமையில் வந்து ஒரு ஹியூஜ் ஆர்மியை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. Abdali responding by forming an alliance with Najib-ud-Dawla of Rohilkand and Sujat-ud-Dawla of Oudh. அப்தாலி வந்து யார் கூட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா, நஜிபுத்தௌலா ரோஹில்கந்தில் இருக்கவர் கூடயும் சுஜதுத்தௌலா அவுதில் இருக்கவர் கூடயும் அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. மராத்தாஸ் வந்து எந்த ஒரு அலைன்ஸையும் வந்து அவங்களால ஃபார்ம் பண்ண முடியல, நார்தர்ன் பவர்ஸ். ஏன்னா ஏற்கனவே வந்து நவாப் ஆஃப் அவுத், சிக், ஜட் சீஃப்ஸ் இவங்க கூடலாம், ராஜ்புட்ஸ் இவங்க கூடலாம் வந்து எனிமிட்டி வந்து க்ரியேட் பண்ணுறதுனால அவங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு அலைன்ஸும் ஃபார்ம் பண்ண முடியல. மராத்தா ஆர்மி வாஸ் அண்டர் த நாமினல் கமாண்ட் ஆஃப் விஸ்வேஸ்வர் ராவ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, பாலாஜி பாஜிராவோட மகன் வந்து 3 மகன்கள் இருப்பாங்க, மாதவ் ராவ் 1, விஸ்வேஷ் ராவ், அதுக்கப்புறம் வந்து நாராயண் ராவ் அப்படின்னு. ஸோ நாமினல் கமாண்டாக வந்து விஸ்வேஷ் ராவ் வந்து போடுறாங்க, த யங் சன் ஆஃப் பேஷ்வா. ஆனால் ரியல் கமாண்ட் யார்கிட்ட இருக்குன்னா சதாசிவ ராவ் கிட்ட தான் இருக்குது. ஆன் தர் வே தே ஜாயின்டு பை த ஹோல்கர், சிந்தியா அண்ட் கைக்வார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹோல்கர், சிந்தியா, கைக்வார் கூடயும் வந்து கை கோர்த்துக்கிறாங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா அலம்கீர் II, இந்த முகல் எம்பையரை வந்து அசாசினேட் பண்ணிடுறாங்க, கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரோட எல்டஸ்ட் சன் வந்து க்ரௌன் பண்ணிக்கிறார், ஷா ஆலம் II.
But the Wazir who maneuvered the assassination enthroned Shah Jahan III. இந்த ஆலம்கீரை கொன்னாங்க இல்லையா வசீர், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஷாஜகான் த்ரீயை வந்து த்ரோனுக்கு வந்து கொண்டு வராங்க. சதாசிவ ராவ் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணி தலையிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஷாஜகான் த்ரீயை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஷா ஆலம் டூ வந்து எம்பரராக வந்து போட்டிருக்காரு. After the preliminaries were settled, Sadasiva Rao, instead of attacking the forces of Abdali, remained quiet for a long time until the scarcity of food became acute. ஸோ சதாசிவ ராவ் வந்து அவருக்கு வந்து நிறைய வந்து படைகள் வரணும் அப்படின்னு சொல்லி காத்துட்ருப்பார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து காத்துட்டே இருந்தனால ஃபுட் ஸ்கேர்சிட்டி வந்து ஏற்படுற அளவுக்கு வரைக்கும் உடனே போய் அட்டாக் பண்ணாமல் காத்துட்டே இருந்திருக்காரு. ஃபுட்ஸ் பஞ்சம் உணவுக்கு வந்து தட்டுப்பாடு ஏற்படுவார் வரைக்கும் அவர் வந்து காத்துட்டு இருந்திருக்காரு. அப்தாலி பார்த்திங்கன்னா அவரோட படையை வந்து எங்கே வந்து நிறுத்தியிருக்காரு அப்படின்னா, நல்லா வந்து ஃபெர்டைல் நல்லா வந்து ஃபுட்டு கிடைக்கிறது, வாட்டர் கிடைக்கிற இடத்துல வந்து அவரோட படையை வந்து நிறுத்தியிருக்காரு. ஸோ அதனால் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவருக்கு வந்து ஃபுட் அண்ட் வாட்டர் வந்து கிடச்சிருக்கு. Effects of the Battle of Panipat. Third Battle of Panipat was fought on 14 January 1761. ஸோ நான் நல்லா பார்த்துக்கோங்க, 14 January 1761 தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து நடந்திருக்கு. மராத்தா ஆர்மி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரூட் ஆகிடுச்சு. பேஷ்வா சன் விஸ்வஸ்ராவ், சதாசிவராவ் அண்ட் நியூமரஸ் மராத்தா கமாண்டர்ஸ் வேர் கில்டு. ஸோ இதில் எல்லாம் விஸ்வஸ்ராவ், சதாசிவராவ், அதுக்கப்புறம் வந்து நிறைய மராத்தா கமாண்டர்ஸ் வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹோல்கர் வந்து அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு. அண்ட் கான்டிஜென்ஸ் ஆஃப் ஷிண்டியா ஃபாலோட் ஹிம். அவரை தொடர்ந்து ஷிண்டியா வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. பேஷ்வா ஸ்டன்டு பை ட்ராஜிக் நியூஸ். பேஷ்வா இருக்கார் இல்லையா, இந்த நியூஸை கேட்டு இந்த மாதிரி வந்து அவர் மகன் இறந்துட்டார், நிறைய மராத்தா கமாண்டர்ஸ் வந்து இறந்துட்டாங்க, கொல்லப்பட்டாங்க அப்படின்ற செய்தியை கேட்டு அவர் வந்து இறந்து போயிடுறாரு. பேஷ்வா ஜூன் 1761 இறந்து போயிடுறாரு. ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பானிபட், அப்தாலி ரெகக்னைஸ்ட் ஷா ஆலம் டூ ஆஸ் த எம்பரர் ஆஃப் டெல்லி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷா ஆலம் டூ வந்து எம்பரர் ஆஃப் டெல்லியாக வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாரு. யார்? அப்தாலி. ஹி காட் ஆனுவல் ட்ரிபியூட். இதுக்காக வந்து ஆனுவலாக வந்து ஒரு கப்பமும் வந்து வாங்கியிருக்காரு. The Marathas, though they received a severe blow initially, managed to restore their power within 10 years in the north by becoming the guardian of the Mughal Emperor Shah Alam. ஸோ மராத்தாஸ் வந்து இதில் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அடி வந்து கிடச்சிருந்தாலும் மறுபடியும் வந்து அவங்க பவரை வந்து 10 இயர்ஸில் வந்து நார்த்தில் வந்து தொடங்குறாங்க. எப்படி தொடங்குறாங்க அப்படின்னா, முகல் எம்பரர் ஷா ஆலமோட கார்டியனாக வந்து தொடங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Mir Mannu, appointed by the Mughal emperor as the governor of Punjab, was to act only the agent of Ahmad Shah Abdali. Correct da? On Mir Mannu's death, widow of Mir Mannu, with the help of Wazir of Delhi, Imad ul Mulk, appointed Mir Munnim as the governor of the Punjab without the consent of Abdali. Idum correct da? Before leaving Delhi, Abdali appointed Mir Bakshi as his agent in Delhi. Idum correct da? All are correct da? This can answer. Third Battle of Panipat paved the way for the rise of British power in India. Correct. The defeat in the battle dealt with a severe blow to the Marathas and Mughal. ரெண்டுமே கரெக்ட் தான். So A and R are correct and R explains A. When did the third battle of Panipat took place அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Third battle of Panipat பார்த்தீங்கன்னா 14 January 1761 நடந்திருக்கும். Battle of Panipat was fought between Maratha army and the invading Afghan army. அடுத்தது பேஷ்வா மாதவராவ் 1. இவரோட பீரியட் பாருங்கள், 1761 அவர் இறந்துருவார். அதுக்கப்புறம் 1761 to 1772. அதுக்கப்புறம் அவரோட சக்ஸஸர் பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ மாதவராவ் நம்ம மூணு மகன்கள் பார்த்தோம் இல்லையா, மாதவராவ் 1, விஸ்வஸ்ராவ், நாராயண் ராவ் அப்படின்னு பார்த்தோம். பாலாஜி பாஜிராவோட மகன்கள். பாலாஜி பாஜிராவோட மகன் விஸ்வேஸ்ராவ் வந்து இறந்துருவார் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில். அதுக்கப்புறம் மாதவராவ் வந்து வராரு. யாரோட ரீஜன்சி கீழே பார்த்தீங்கன்னா ரகோபா, த யங்கர் பிரதர் ஆஃப் பேஷ்வாவோட யங்கர் பிரதரான ரகோபா தலைமையில் வந்து மாதவராவ் வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு. மாதவராவ் வந்து மராத்தா பவரை வந்து மறுபடியும் வந்து ரீகெயின் பண்ணணும், மறுபடியும் வந்து கொண்டு வரணும், பேட்டில் ஆஃப் பானிபட்டில் இழந்ததெல்லாம் மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் 1763 பார்த்தீங்கன்னா நிசாம் ஆஃப் ஹைதராபாத் கூட சண்டை போடுறாரு. His expedition against Hyder Ali of Mysore were successful. ஸோ ஹைதர் அலி கிட்ட நடந்த மோதல்லையும் வந்து அவருக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்குது. ஹைதர் அலி சூன் ரெக்கார்ட் ஆல்மோஸ்ட் ஆல் இஸ் லாஸ்ட் டெரிட்டரிஸ். ஹைதர் அலி இழந்ததெல்லாம் மறுபடியும் வந்து திரும்ப மீட்டுக்கிறாரு. பட் மாதவரா ரீகெயின் தம் இன் 1772. மறுபடியும் வந்து அதை ரீகெயின் பண்ணிக்கிறாரு.
அண்ட் ஹைதர் அலி வாஸ் ஃபோர்ஸ் டு சைன் ஹியூமிலியேட்டிங் ட்ரீட்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹியூமிலியேட்டிங் ட்ரீட்டி வந்து ஹைதர் அலி வந்து ஒரு தர்ம சங்கடமான ஒப்பந்தத்தில் வந்து ஹைதர் அலி கையெழுத்து இட வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. The Peshwas reasserted control over the North India by defeating the Rohillas, Pathans and subjugating the Rajput states and Jat chiefs. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து கண்டினியூஸாக வந்து ரோஹிலா, பத்தான்கள், ராஜ்புத்திர அரசர், ஜாத் தலைவர்கள் இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா வீழ்த்துறாரு. அதுக்கப்புறம் ஷா ஆலம் II அப்படின்ற ஒரு ஃபியூஜிட்டிவ் எம்பரர் வாஸ் இன் அலகாபாத் அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ். ஸோ ஷா ஆலம் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரோட பாதுகாப்பில் வந்து இருந்திருப்பார். ஸோ அவரை வந்து மீட்டுட்டு வந்திருப்பார். இன் 1771 த மராத்தாஸ் brought him பேக் டு த டெல்லிக்கு வந்து மீட்டுட்டு வராங்க ஷா ஆலம் II. த எம்பரர் சீடட் கோரா அண்ட் அலகாபாத் டு தெம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எம்பரர் வந்து கோரா அண்ட் அலகாபாத்தை வந்து பிரித்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்றாரு. பட் த சடன் டெத் ஆஃப் பேஷ்வா இன் 1772 brought to an end his glorious career. ஸோ கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிசாம் ஆஃப் ஹைதராபாத் கூட நடத்துகிறாரு, ஹைதர் அலி ஆஃப் மைசூர் கூட நடத்துகிறாரு, அது சக்ஸஸ்ஃபுல். அதுக்கப்புறம் வந்து ரோஹிலாஸ், ராஜ்புட், ஜட் சீஃப்ஸ் இவங்க கூடயும் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து வெற்றி கண்டுகிட்டே இருக்காரு. திடீர்னு வந்து 1772 இறந்து போயிடுறாரு. அதோடு அவரோட க்ளோரியஸ் கேரியர் வந்து முடிஞ்சிருது. அவரோட சிறப்புமிக்க ஆட்சி வந்து முற்றுப்புள்ளி வந்து வச்சாச்சு. As Madhavrao one has no sons, his younger brother Narayan Rao. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதவராவுக்கு வந்து பையன் கிடையாது. அதுக்கப்புறம் அவருடைய யங்கர் பிரதரான நாராயண் ராவ். ஸோ பாஜிராவுக்கு 3 மகன்கள். மாதவராவ் 1, அதுக்கப்புறம் விஸ்வஸ்ராவ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாராயண் ராவ். இந்த விஸ்வேஸ்வராவோட தான் பார்த்திங்கன்னா 3rd பேட்டில் ஆஃப் பானிபட்டில் இறந்துருவார். ஸோ இந்த மாதவராவ் 1 தான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கார். இவரும் வந்து 1772 இறந்து போய்ட்றாரு. அவருக்கு வந்து மகன்கள் இல்லை. அதனால் அவரோட யங்கர் பிரதரான நாராயண் ராவ் வந்து வராரு பேஷ்வாவாக 1772 பதவி ஏற்றுக்கிறாரு. அதுக்கு அடுத்த வருஷமே பார்த்திங்கன்னா அவரை வந்து மர்டர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹிஸ் போஸ்துமஸ் சன் சவாய் மாதவராவ் II வாஸ் ப்ரோக்ளைம்டு பேஷ்வா ஆன் 40th day ஆஃப் பர்த். பிறந்து 40 நாட்களே ஆன மாதவராவ் II வந்து பதவிக்கு வந்து பேஷ்வாவாக பதவிக்கு வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் மாதவராவ் II இறந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா பாஜிராவ் II அப்படின்றவர் வராரு. இவர் யாருன்னா ரகுநாதராவோட மகன். இவர் தான் வந்து லாஸ்ட் பேஷ்வா அப்படின்னு சொல்கிறாங்க. Who tried to regain the Maratha power which was lost in the Battle of Panipat. யார் வந்து பேட்டில் ஆஃப் பானிபட்டில் இழந்த அதிகாரத்தெல்லாம் திரும்ப மீட்கணும் அப்படின்னு சொல்லி எந்த பேஷ்வா நினைக்கிறார் அப்படின்னா மாதவராவ். Who was the last பேஷ்வா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாஸ்ட் பேஷ்வா யார்? பாஜிராவ் II அப்படின்றவர் தான். இவர் யார்? சன் ஆஃப் ரகுநாத ராவ். ஸோ பேஷ்வாவோட பீரியட் பார்த்திங்கன்னா 1713 to 1818. ஸோ அடுத்த வீடியோவில் ஆங்கிலோ மராத்தாஸ் வாரை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.